சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. இதோ இதோ நிக்கிறானே, இவன் தான் என் பிள்ளை அன்னைக்கு கொண்டுடுவன மிரட்டினா. ஏங்க, இவன் தாங்க என் பிள்ளை ஏதோ பண்ணிட்டாங்க. அவனை என்னடா பண்ண சொல்லுடா. மா என்னம்மா, நான் எதுவும் பண்ணலமா, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. இனியும் நான் சொல்றத நம்புறதுக்கு என்ன கேட பையன் நினைச்சியா? மரியாதையா என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்ல உங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன். எனக்கு என் பையன் முக்கியம். அவன் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் தராதரத்தை விட்டு உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண. இப்ப அவனுக்கே ஒண்ணுன்னா யாரையும் சும்மா விட மாட்டேன். கண்ணாமூச்சி ஆட்டத்தெல்லாம் விட்டுட்டு என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லிடு. சொல்றா சார், சத்தியமா சொல்றேன் சார், என் மேல சந்தேகப்படாதீங்க சார். என் தங்கச்சிக்கு கௌதமோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சதே என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்ல. கௌதம் நல்லவர், அவரோட வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்றதுக்காக தான். அவரை போய் நான் சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். ஆமா சார், நேத்து நைட்டு கூட இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பூஜா கௌதம் கிட்ட பேசியிருக்கா. ஆனா அவர் அதுக்கு கைவிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பூஜாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். மத்தபடி நாங்க எந்த திட்டமும் போடல சார். நீங்க சொல்றத பார்த்தா கௌதமுக்கு வேற ஏதோ பிரச்சனைன்னு தான் தோணுது. ஃபர்ஸ்ட் நீங்க அவரோட நம்பருக்கு கால் பண்ணி பாருங்களேன். போதும், உன் பேச்செல்லாம் நம்பினது போதும். என்னையும் என் குடும்பத்தையும் இந்த அளவுக்கு சந்தி சிரிக்க வச்சிட்டீங்கல்ல, மறுபடியும் உங்களை நம்ப சொல்றீங்களா? ஐயோ என்ன சார், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, நேரமாக எனக்கு பதறுதுங்க. என் பிள்ளைக்கு உங்களால ஆபத்து வந்திருக்குமோன்னு பயமா இருக்குங்க. நல்லா சொன்னீங்கம்மா. இந்த ஓடுகாலி பூஜா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க பிள்ளைய கொன்னாதான் வழின்னு ஏதாவது பண்ணிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னடே, நீ இந்த வயத்துல தானே பிறந்த, உன்னைய நான் இந்த வயத்துல தானே பெத்தேன். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? இத பாருடா, உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சவ வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்து இவங்க புள்ள வாழ்க்கையும் அழிச்சிட்டு நிக்கிறியே. டே, இது உனக்கு வேண்டாண்டா. நீ அப்படிப்பட்டவன் இல்லடா. அந்த புள்ள எங்க இருந்தாலும் விட்டுடுடா. போதும்டா, போதும். உன்னால அவமானப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல எங்களால முடியாதுடா, முடியாது. மா என்னம்மா நீ? நான் இதை பண்ணிருப்பனா? நான் உன் புள்ளமா? என் பிள்ளையா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டடா. டேய், அவங்க பிள்ளைய விட்டுடுறா. அவங்க நம்ம குடும்பத்தை வாழ வச்சவங்கடா. ஏற்கனவே அந்த பாவி செஞ்ச பாவத்துக்கு நமக்கு பரிகாரம் கிடையாது. நீ புதுசா ஒரு பழி பாவத்தை சேர்த்துக்காதடா வேலு. நம்ம குடும்பமே இப்படி சபையில கூனி குறுகி நிக்குதுடா. இனியும் எந்த அவமானத்தையும் எங்களால தாங்கிக்க முடியாதுடா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் சாமி. அவங்களோட புள்ள எங்க இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட விட்டுடுறா. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான். என்ன நீ, அவங்கதான் வேலுவை பத்தி புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி வேலுவை விட்டு கொடுத்து பேசுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? வேலு இதை பண்ணிருப்பாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ கௌதம் இங்கதான் எங்கேயோ இருப்பாருன்னு தோணுது. அவர் நம்ம எல்லாரும் தேடணும்னா கண்டுபிடிச்சிடலாம். விட்டா இவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளை இப்பவே பார்க்கணும். ஏங்க, நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியும். வேலு விடுங்க, போலீஸ் வரட்டும். அப்பதான் நான் இதை பண்ணலன்னு உண்மை தெரியும். பண்ணுங்க. ஏங்க, முதல்ல நீங்க போனை கொடுங்க.
ஹலோ ஹலோ, நான் எம்ஆர் மண்டபம் ஓனர் ரங்கநாதன் ஒய்ஃப் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். நான் இன்ஸ்பெக்டர் பிரம்மா தான் பேசுறேன். என்ன மேடம் ஸ்டேஷனுக்கெல்லாம் கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா சார், இன்னைக்கு என் பையன் கௌதமுக்கு கல்யாணம். நான் நடக்கல. என் பையனை காணோம் சார். அவனை கடத்திட்டாங்க சார். என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பையனை கடத்திட்டாங்களா? சார் பக்கத்துல இருந்தா கொடுங்க. இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணுமா? கொடு. எப்படியாவது நம்ம பையனை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. ஹலோ, நான் ரங்கநாதன் பேசுறேன். அட என்ன சார், மேடம் சொல்றது உண்மையா? உங்க பையனை கடத்திட்டாங்கங்கறாங்க. ஆமா சார், என் பையன் எங்க போனானே தெரியல. சார், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு என்னமோ இந்த வேல்முருகன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் ஏற்கனவே என் பையனுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கான் சார். நேத்து ராத்திரி அந்த கல்யாண பொண்ணு பூஜா வேற ஒருத்தனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நீங்க கொஞ்சம் விசாரிச்சா நல்லா இருக்கும். ஓ, வேல்முருகனா? சரிங்க சார், நான் இப்ப உடனே வரேன். வேல்முருகா, இந்த தடவை என்கிட்ட சிக்கிட்டடா. போன தடவை விட்ட மாதிரி இந்த தடவை உன்னை விட்டுற மாட்டேன்டா. என்கிட்ட நீ எப்படி கதற போறன்னு மட்டும் பாரு. யோ கான்ஸ்டபிள் சார், வண்டி அடியா, வெளியில போனோம். ஓகே சார். இத பாரு, மனிதாபிமான பார்த்து உங்களுக்கு உதவி செஞ்சல்ல, அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாம என் பையனையே கடத்திருக்கியே. ஒழுங்கு மரியாதை என் பிள்ளை என்கிட்ட ஒப்படைக்கல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மா இங்க பாருங்கம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், உண்மையாவே கௌதம நான் கடத்தல. நான் என் தங்கச்சிக்கு வினோத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போனேன். அவர் கடத்திட்டாங்கன்றது நீங்க சொல்லிதாம்மா எனக்கே தெரியுது. அவர் எங்க இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. நீ சொல்றதை எப்படி நம்புறது? கௌதம் காணாம போன நேரமும் நீ மண்டபத்துல இல்லாத நேரமும் ஒரே நேரம் தான். சார், கௌதம் ரொம்ப நல்லவர். எனக்கு என்னமோ பூஜா நேத்து பேசினதை நினைச்சு மனசு மாறி அவர் அதான் எங்கேயாவது போயிருப்பாரோன்னு தோணுது. சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருந்து பாப்போம். அவரே வந்துருவாரு. இல்ல அவரை பத்தி தகவல் ஏதாவது நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு இப்படி எங்க மேல பழி போடுறதுல நியாயமே இல்ல சார். இதுல வேலுதான் இதை பண்ணாருன்னு எந்த ஆதாரத்துல நீங்க சொல்றீங்க? இருக்கு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏற்கனவே வேலு என் பையனை கொன்றுவேன் சொல்லி மிரட்டி இருக்கான். மனசுல வச்சுக்கிட்டு இருந்து இப்ப என் பையனை கடத்தி இருக்கான். டேய் போடா. என் தங்கச்சி கழுத்துல அவ விருப்பம் இல்லாம நீ எப்படி தாலி கட்டுறன்னு நானும் பாக்குறேன். நீ தாலி கட்டுன உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன் சாவி என் கையில தான்டா.